நான் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கேன். அந்த கருப்பு சாமி இருக்காரு பாத்தீங்களா, குதிரையில வராரு. அந்த பேய் பின்னாடியே வருது. நான் ஐவிஎஃப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன், டெஸ்ட் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன். பேயோட ஒரு குழந்தைனா என்ன சொல்றீங்க இது? நல்லா கதை சொல்றியா? லாரன்ஸ், சுந்தர்சி, இன்னும் நிறைய இயக்குனர்கள் எல்லாம் எடுக்க முடியாத ஒரு கதை உன்னிடம் இருக்கிறது. 3 நாள் கழிச்சு எனக்கு வந்து சுயநிலைவே வந்தது. அந்த 3 நாள் வந்து ஒரு 8 வயசு பையன் என்னெல்லாம் பண்றாங்க நான் பண்ணியிருக்கேன் சார் வீட்டு. அதாவது காலையில என் பொண்டாட்டி கிட்ட நான் போயிட்டு ஆன்ட்டி என் சைக்கிளை காணும் தேடி கொடுங்க என் பொண்டாட்டி போய் கேட்டிருக்கேன். ஒரு ஆள் 2 ஆள் 47 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். எங்க அம்மா காத்த கடிச்சு துப்பி இருக்கேன். நான் பக்கத்துல இன்னும் இல்ல, நான் 2 பேரை காலை கடிச்சு துப்பி இருக்கேன். நீ பக்கத்துல நிக்காதுன்னு சொல்லல. நான் பயப்படாதா? நான் உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிறவங்க ஒரு 4 பேர் என் கூட 2 நாளைக்கு வந்து தங்க சொல்லுங்க. அவங்களால தங்க வச்சிருக்க அவர் கூட கை மட்டும் லூஸ் பண்ணிக்கங்க. உங்க அப்பா பேர் சொல்லுங்க, அவரை கூப்பிடுங்க. அவர் எங்களுக்கு துணையா இருக்காருன்னா வலது போங்க, இல்லைன்னா இடது போங்க. இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. வாங்க, அது எப்படி போதோ அப்படி போய்க்கிங்க. ரொட்டேட் பண்ணுங்க. கட்டெடுக்கா கட்டெடுக்க. சரி, ஒத்துக்கிறேன். ஏன் திமுங்களா? எப்படி ஒத்துக்கிறேன், கட்டெடுக்குங்கிறது ஒத்துக்கிறேன் நான். வாங்க 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 வாங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு பேய் பிடித்த அனுபவம் இருக்கிறது என சொல்பவர்கள் விசஸ் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என சொல்பவர்கள். ஆவி பேய் பூதம் இருக்குன்னு நம்புற கூட்டம் இந்த பக்கம் இருக்காங்க. இது எல்லாமே ஃப்ராடு, போய் பித்தலாட்டம் சொல்றவங்க இந்த பக்கம். உங்களுக்கு என்ன பேய் பிடித்த அனுபவம் இருக்கு? சார் எனக்கு வயசு வந்து ஒரு 19 வயசு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோகினி பிசாசால நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். மோகினி பிசாசா? ஆமா, படத்துல தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா மோகினிங்க பிசாசு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப லேடிஸ் தான் அவங்க மோகினி பிசாசுங்கிறது. மேரேஜ் ஆகாம செத்து போறாங்க பாத்தீங்களா, அவங்க ஆசை வந்து இளமை ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது வந்து செத்து போயின பிறகு கணவன் மணியா இருக்க முடியாது. ஆசை இளமை ஆசை வந்து தீர்த்துக்க முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா யாரு அந்த வழியில வராங்களோ, யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பிசாசு தான் வந்து என்னை பிடிச்சது. என்னையா சொல்ற? உண்மைதான் சார் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, ஆனா மத்தவங்க எல்லாம் பேய் பிடிச்சப்ப பயத்தோட சொன்னாங்க, இவன் மட்டும் ஜாலியா சொல்றியா? பயமா எனக்கா? இல்ல பிடிச்சது நான் தான் சொல்றேன். உடல் பாதிப்பு வரும்னு சொன்னேன் உங்ககிட்ட. நான் சொல்றேன் இருங்க. பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்ல, ஜாலியா சொல்ற மாதிரி தான் இருக்கு. இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? நம்ம பாயா. இப்ப தெளிவா இருக்கேன் நான். அப்புறம் 11 மணி 12 மணி இருக்கும். அப்ப அந்த வீட்டுல நான் தனியா தான் இருப்பேன். ஆட்டோமேட்டிக்கா உள்ள என் பக்கத்துல வந்த உடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. கண்ட்ரோல் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தூங்க வச்சிரும். தூங்குனா தான் அந்த கனவுல போய் அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும். அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றிக்க முடியும்னு சொல்லி தூங்க வச்சிரும். காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துறவன் ஊசிக்கு மேல உலக்கையில குத்துவானா? அந்த மாதிரி எத்தனை நாள் நீங்க குத்துற? சோ அந்த பேய் உன்னை என்ன பண்ணுச்சுன்னு தெரியாது. இந்த பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 19 வயசுல இருந்து 32 வயசு வரையில இருந்தது. அது வந்து நரக வேதனை சார். யாருக்கும் அது புரியாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் புரியும். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். லாஸ்டா பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, என் ஊர் பக்கத்திலே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கு. அங்க வந்து எல்லாரும் சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போகாம இது சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கோயில போய் நான் வேண்டிக்கிட்டேன். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. அதே மாதிரி ஒரு 4-5 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா நைட்ல கனவுல நான் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கேன். அந்த கருப்புசாமி இருக்காரு பாத்தீங்களா, குதிரையில வராரு. பாடி நல்லா வாட்ட சட்டம் முண்டாசு கட்டிட்டு கத்தி எடுத்துட்டு வராரு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அந்த பேய் பின்னாடி வருது. பேய் பின்னாடி வரும்போது ஒரு குழந்தைய வச்சுட்டு வருது. அந்த பேய் கருப்புசாமி இருந்துட்டு, என்ன நீ சொன்னா கேட்க மாட்டியா? யார் குழந்தை? அந்த பேயோட குழந்தை. என்ன சொல்றீங்க? அப்ப உங்க குழந்தை? ஆமா, அப்பா இவர்தான். அப்பா இவர்தான். கரெக்ட் கரெக்ட். பயங்கரமான ட்விஸ்டா இருக்குது. மேரேஜ் பண்ணா குழந்தை இருக்குமா இருக்காதா? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா மாட்டிக்கிட்டீங்க. நம்பாதனால அது பொய்யாகாது. பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இல்லையா? நான் இந்த அதுக்கப்புறம் முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம் இருப்பா சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். சரி, நான் முடிச்சிடறேன்ப்பா. இருப்பா நீங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் இருப்பா. ஐயா பேசவே விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற. நான் ஐவிஎஃப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன், டெஸ்ட் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன். பேயோட ஒரு குழந்தைனா என்னால சாமி என்னையா சொல்ற இது? கண்டிப்பா இருக்கு. எங்கேயோ போய்டா நீ. நம்ம இங்க உலகம் இருக்கிற மாதிரி பேய்க்கு ஒரு உலகம் இருக்கு, ஆத்மாக்கு ஒரு உலகம் இருக்கு. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. ஆண் குழந்தை பெண் குழந்தை பேர் தான் வச்சு வைக்கல. அது என்ன வச்சுன்னு தெரியல. அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான்டா. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அது டெய்லி வருது கேக்குறது இல்லையா? அதெல்லாம் நானே பயந்துட்டு இருக்கேன். நான் எப்படி கேட்க முடியும்?
நீ பயப்படுறேன்னு மட்டும் சொல்லாதடா, கோவம் வருது எனக்கு பயங்கரமா. எனக்கு பயம் இல்லைன்னு யார் சார் சொன்னது? ஒவ்வொரு நாளும் நான் பயந்துகிட்டே தான் சார். சாமி வந்தது இல்லைங்களா, நீ சொன்னா கேட்க மாட்டியா, ஏன் என் பையன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சாமி ரொம்ப கோவப்பட்டு அந்த குழந்தைய எண்ணெய் சட்டி எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த குழந்தைய தூக்கி அந்த எண்ணெய் செட்டில் போட்டுருச்சு சாமி. கதையை சொல்லிக்கிட்டு கோரத்தை கொட்டாயிருந்தீங்க. சொன்னா கேட்க மாட்டியா, குழந்தைக்கு மேல ஒரு எந்த பையனுக்கும் ஆசை இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு குழந்தை ஆசை, பையன் சொல்லி ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பாசம் இருக்கும் இல்லைங்களா, பேயா இருந்தாலும் பாசம் இருக்கு. அது என்ன சொன்னிச்சுன்னா, சத்தியமா இனிமேலே நீ இருக்கிற பக்கம் நான் வரமாட்டேன், என் குழந்தைய கொடுத்துற எதுவும் பண்ணிடாத அப்படி சொன்னா, இதுதான் கடைசி சொல்லி அந்த சாமி வான் பண்ணி அனுப்பிடுச்சு. நல்லா கதை சொல்றியா, நீ சொல்ற கதையை வச்சு 2000 கொஞ்சம் சோறு விட்டலாம். ஆனா ஒன்னு சொல்றேன்பா, லாரன்ஸ், சுந்தர் சி, இன்னும் நிறைய இயக்குனர்கள் எல்லாம் எடுக்க முடியாத ஒரு கதை உன்னிடம் இருக்கிறது. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியே நடக்க போகுது. இந்த கதையை நீ சொல்ற கேளுங்க, இதுக்கு ராயல்டி வாங்குங்க, நாளைக்கு ஒரு படமா வந்தா நீங்க ரைட்ஸ் வாங்கினா கோடிகளை சம்பாதிக்கலாம். கண்டிப்பா தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. இவங்கள மாதிரி தான் நானுமே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். என்னுடைய ஒர்க் வந்து அன்டைமில் போகிற அந்த கார் டிரைவிங் பண்ணுறேன் நான். ஸோ செங்கல்பட்டு டு திருப்பூர் ரூட்டில் போயிருந்தேன் சார் ஒரு டைமு. திடீர்னு யாரோ ஒரு ஆள் மேலே ஏற்றின ஃபீல் சார் எனக்கு. திடீர்னு ஒரு உருவம் அப்படி கிராஸே ஒரு ஆள் மேலே ஏற்றின ஃபீல். சடனாக பிரேக் அடித்தேன், இறங்கி பார்க்குறேன், ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஹலோ, யாரா இருக்கீங்களா? அமைதியா இருக்குது. என்னடா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து வண்டியில் உட்காந்து கிளம்பிட்டேன். கிளம்பி கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தான் சார் போயிருப்பேன். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே நடந்து போச்சு. எனக்கு என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பா, பயத்துல நடக்குதுப்பா. உடம்பெல்லாம் வந்து குளிர்ஜரம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கு, வீட்டுக்கு வந்து படுத்துட்டு மறுநாள் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல சார். ஆமா, நீங்க யாரு? 3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து சுயநிலைவே வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்றாங்க, நான் வந்து அந்த 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு பையன் என்னெல்லாம் பண்றதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சார் வீட்டில். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. என்னலாம் பண்ணீங்க? அதாவது காலையில உண்மையிலே என் பொண்டாட்டி கிட்ட நான் போயிட்டு, ஆண்டி என் சைக்கிளை காணும் தேடி கொடுங்க, என் பொண்டாட்டி போய் கேட்டிருக்கேன். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? என் உடம்புல வந்து 15 பேய் வந்து அடிச்சு வரத்துனது. 15 பேயா? ஒரு உடம்புல ஒரு பேய் வந்தாலே பேயாட்டம் ஆடுவாங்க. 15 பேய் வந்துச்சு, எப்படி? அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஒரு ஆள் 2 ஆள் 47 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். 4 உடம்புக்குள்ள இருந்தவங்க. இது என்ன சொன்னதா போச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பண்ணல யாரோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. செல்லாது, நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எங்க அம்மாவை காத்த கடிச்சு துப்பி இருக்கேன். காதை கடிச்சா? எங்க அப்பாவெல்லாம் மூக்க உடைச்சிருக்கேன். என் வீட்டுக்காரம்மாவை நீ யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். சந்தேகம் இல்ல, இவரு மென்டல் தான். கூட்டிட்டு போங்க, டைம் போயிட்டு இருக்கு. நீ தள்ளியே நில்லு ஒரு நிமிஷம். நான் கூட விஷயம் தெரியாம பக்கத்துல போய் நின்று கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு காதை கடிச்சு துப்பிட்டாப்லையா? ஆட பரதேசி நாயே, காலனா பிரயோஜனம் இல்லாத காதை கடிச்சு வந்திருக்கேடா. நான் பக்கத்துல நின்னல, நான் 2 பேரை காதை கடிச்சு துப்பி இருக்கேன், நீ பக்கத்துல நிக்காதுன்னு சொல்லல. நான் இங்க நின்று கேட்டுட்டு இருக்கேன், டாப்புன்னு காதை கடிச்சுனா என்ன இப்ப இருக்கும்? இல்ல சார், தெளிவா இருக்கேன் சார். எப்பா நம்புங்க சார். இல்ல சார், நீங்க வந்தல இருந்து அந்த சைடு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா ஒளியா? எப்பா நான் ஒரு அதான் சார், இயல்பா ஒரு கேள்வியை கேட்க கூடாதப்பா. நானு பேய் நீங்க கதைன்னு சொல்றீங்களா? உங்கள யாருக்காவது ஆவியோட நேரடியான அனுபவம் ஏற்பட்டிருந்தா சொல்லலாம். இல்ல நான் கதைன்னு ஒரே ஒரு நிமிஷம், நான் எங்கேயாவது பேய் கதை நான் சொன்னா? அவங்க சொன்ன நான் கதைன்னு ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல, ஒத்துக்கிறேன். அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. நான் உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிறவங்க ஒரு 4 பேர் என் கூட ஒரு 2 நாளைக்கு வந்து தங்க சொல்லுங்க. அவங்களால தங்குறதுக்கு முடியுமா என் கூட? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. அவங்களால தங்க வச்சிருக்க அவர் கூட காது மேல ஆசை இருக்கா இல்லையா? சார் ஆசை இருக்கு சார், இருந்தாலும் நான் வரேங்க சார். 2 நாளைக்கு எங்க ஊருக்கு வாங்க. வாடா நீ தெருவுக்கு வாடா, சொல்லிட்டு போ. வாடா நீ அங்க வந்து வாடா. 2 வருஷம் ஊருக்கு வாங்க. அங்க நைட் வந்து தங்குங்க. நான் வந்து தங்கிட்டு வந்து பாருங்க. இப்ப 2 வேணாம், பக்கத்துல வேண்டாம். பயப்படாத, பயப்படாதடா. அவர் பேய்க்கே சிரிப்பு அடக்க முடியல, கையெல்லாம் வச்சிருக்குது அம்மா. இந்த கோட்டத்தை நானும் வர மாட்டேன், நீ வரக்கூடாது. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். 15 பேய் உள்ள வந்துச்சு, 2 பேரை தூக்கி போட்டு மிதிச்சாச்சு. 47 கணக்கு மிஸ் ஆகக்கூடாது. 47 பேரை தூக்கி போட்டு மிதிச்சாச்சு. இந்த காலிக்கு 100 பேர்லாம் பத்தாதுடா. அம்மா காதை கடிச்சு துப்பியாச்சு, அப்பா மூக்க உடைச்சாச்சு. அடுத்து இரியா யோசிக்க அப்படியா? அப்ப யோசி. ஊருக்காரங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம்ல கெட்டி போட்டு சாமியார் எடுத்து ஆட்டோவை பிடிச்சி கூத்து போறாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன மறுபடியும் ஓட்டம் தான். அங்க கூத்து போற இடத்துல என்ன செய்யறேன், ஆட்டோக்குள்ள உட்காந்துருக்கேன். பின்னாடி கூட திண்ணீர் எரியவும் அந்த ஆட்டோவையே நான் தூக்கி எறிஞ்சுவேன். நான் இவனாவது இந்த ஜென்மத்துல இருந்தா பைத்தியம், அவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியம். மனுஷங்களுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அவங்களால அந்த இடத்துல நடக்க முடியாது, அந்த இடத்துல பறக்க முடியாது. இப்ப பேய்களுக்குங்கப்போ எல்லாரும் வச்சிருக்க கான்செப்ட் அந்த இடத்துல நடக்கலாம், பறக்கலான்னு. ஏண்டா
இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? சோ மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து காட்டினா நான் பேய் நம்புறேங்காங்க. அப்படிதான் செய்ய முடியுமா? நான் வந்தேன்னா என் தங்கச்சிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவேனுங்க. என்னைய காடுகர கம்மா எல்லாம் பேயா அலைய விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இப்ப நீ பேசுறது பேயா அக்காவா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் அக்கா தான் பேசுறேனுங்க. ஓ அக்கா தான் பேய். அக்கா தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். உங்க அக்கா வரக்கால உனக்கு கொக்கா எங்க அவ? என் பொண்ணுட்ட என் கணவர்கிட்ட இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தேன். இப்ப உங்ககிட்ட நான் மீடியாலே வந்து பேசுறேன்னா பேய் இல்லைன்னு யார் சொல்றது? சரி இப்போ அவங்க கேக்குறது இருக்குல்ல, பேய் இருக்கா இல்லையா? பாத்துருக்காங்களா பாக்கலையா? மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை பேய் செய்து காட்டணும்னு நம்புறாங்க. அது செய்ய முடியுமா? என்ன சார் பேய் போய் செய்ய முடியும்? வந்தா கொஞ்சம் இருக்கணும், அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போறோம். இது வரைக்கும் இந்த ஊர்ல எதையாச்சும் திங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களா? என்ன சார் நாங்க செய்யணும்? இமயமலை ஏதாவது தள்ளி வைக்கணுமா? உங்களை பேயோட பிரதிநிதியா வச்சு ஒரு கேள்வி கேக்குறாங்க. அவங்களோட அம்மாக்கு வந்து அவங்க மேல ரொம்ப பாசம் இருந்த ஒரு ஆளு. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? எனக்கு இவ்வளவு பாசம் இருக்கப்போ எங்க அம்மா என் மேல வராம பக்கத்துல யாரு மேலே வந்திருக்கேன்னு சொல்றத நான் எப்படி ஏத்துக்கிறது? சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? அவங்க டைரக்டா பேய் கிட்ட பேச முடியாது. பேய் சார்பா நீங்க பதில் சொல்லுங்க. அவங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல சார். என் பொண்ணு தான் கேட்கணும் வந்து. பொதுவான அளவு கேக்குறேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய் கிட்ட பேசுறேன்னு பெருமையா இருக்கு எனக்கு. நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையை தான் சொல்றேன். ரைட்டா? பேயை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கருவாட்டு குழம்பு பிடிக்கும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது களிக்கிண்டி சாப்பிட்டு நான் சுகர் இருக்கிறனால களிக்கிண்டி தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். மீன் பிடிக்கும். ஆசைப்பட்டெல்லாம் தின்னுக்கலாம். ஓகே, இப்ப பேயை வந்து எப்படி மனிதர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே அவங்க பண்ணாம வந்து அவங்க சந்தோஷமா இருந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம பிடிச்சதை சாப்பிட்டு போயிருவாங்க. எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க. சரி என்ன வேணும் சொல்லு. எதுவுமே அவங்க வந்து வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டோம் நாங்க. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி, ஆப்பம், முட்டைக்கறி. பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. தேங்காய் மேல வெயிட் கொடுத்து கை லூஸ் கொடுக்கணும். உன் பேர் சொல்லுமா? அரவிந்தியா. அரவிந்தியா கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எங்க டீமுக்கே ஒரு சவாலான விஷயம். இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது, எல்லாரும் போயிடுங்க. சித்தர்கள் உண்மையாலுமே இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா இங்க வந்து நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னாக்கா அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னாக்கா வலது போங்க, லூஸ் கொடுமா கை. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அந்த ஆன்மா வந்து இங்க வந்திருக்கு அப்படின்னா வலது போட்டோம், இல்ல அப்படின்னா இடது போட்டோம். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். இல்ல வரல. ஓகே எந்திரிச்சிருங்க. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. வரல எந்திரிச்சிருங்க. வரலன்னா உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேச விரும்பல, கோச்சிக்கிட்டாப்ல. அவங்க பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அப்பாவுக்கு ஒரு 69 இருக்கும். அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட மனசுல ஆசை நிறைய இருந்தது, அவர் சொல்லாமே போயிட்டாரு. போன வாரம் தான் எனக்கே தெரியும் 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். அவர் ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சா இல்லையான்னு மட்டும் கேட்கலாம். கை மட்டும் லூஸ் பண்ணிக்கங்க. அப்பா அவர பேர் என்னமா? வெங்கடேசன். வெங்கடேசன். உங்க பேரு? மோகன்ராஜ். ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறல? உங்க அப்பா பேர் சொல்லுங்க, அவரை கூப்பிடுங்க. எனக்கு வந்து நீங்க நிம்மதியா எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, எங்க துணையா இருக்கீங்கன்னா வலது போங்க. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். கை மட்டும் லூஸ் கொடுங்க. அப்பா பேர் வெங்கடேசன், அவர் எங்களுக்கு துணையா இருக்காருன்னா வலது போங்க, இல்லன்னா இடது போங்க. இல்லன்னா இடது போங்க. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. வாங்க, அது எப்படி போதோ அப்படி போய்க்குங்க. ரொட்டேட் பண்ணுங்க, கையை ரொட்டேட் பண்ணுங்க. வாங்கய்யா, எந்த ஒரு தடங்களும் இல்லாம. உங்க பிள்ளைங்களுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியுது. வாங்க. பிளாக் மேஜிக்கால இறந்திருக்கீங்க அப்படின்னா அப்படியே லெஃப்ட் போங்க. வாங்க. வாங்க வாங்க பொடியாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. என்னடா புத்தலாட்டாது? கட்டுக்குள்ள இருக்கீங்களா? கட்டுப்பட்டு இருக்கா? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். கட்டு இருக்கா? கட்டு இருக்கு. சரி, ஒத்துக்கிறேன். அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. ஒத்துக்கிறேன், கட்டு இருக்குங்கிறது ஒத்துக்கிறேன் நான். வாங்க 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 வாங்க. இதெல்லாம் எப்படின்னு தெரியல. சரி, பேய் வந்துச்சுங்க, பக்கத்திலே பேயோட உட்காந்துருக்கீங்க, பயமா இல்லையா? இல்ல அதனாலதான் சார் நான் வந்து ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்பவே எனக்கு பயமா தான் சார் இருக்கு. பயப்படுறியா குமார்?
ஒரு விஷயத்துல வந்து இவ்ளோ பேர் பேசி இவ்ளோ பேர் சிரிச்சு இவ்ளோ கமெண்ட் பண்றாங்க. இது இதோட நிக்க போறது இல்ல. இதுல இன்னும் என்னென்னமோ வரப்போகுது. நான் அதை பத்தி கவலையே படல. ஐ டோன்ட் கேர். ஆனா பேய் இருக்குதுன்னு சொல்ற எல்லாரும் நம்பணும். முதல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. இப்ப நீங்க சொல்றத எல்லாரும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க பேய் இருக்குன்னு சொல்றீங்க, இன்னொருத்தன் இல்லன்னு என் குடும்பம் ஏத்துக்குது. அவங்க என்ன வேணா ட்ரோல் பண்ணட்டும். நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். என் தங்கச்சியை வச்சு என்ன வேணாலும் யூடியூப்ல என்ன வேணாலும் போடட்டும். பேய்க்கு இவ்வளவு விஷயம் தெரியுது பாரு. செல்லு பாப்பா வியாபாரத்தை பாக்குறத விட செல்லு பாக்குறது அவளுக்கு அதிகம். அப்படியா? அப்படிதான். எனக்கு என்னன்னா பேய்க்கு எப்படி யூடியூப் தெரியுது, ட்ரால் தெரியுது, ஏஐ தெரியும். அவ எல்லாமே அதுல இருக்காம்மா. அதுல எல்லாமே அவ இருக்கா. இப்போ இவனை விட்டு விடுங்கள், அவனிடத்தில் கேட்போம். எங்க வீட்டு கேட்டை நான் அந்த கையில் பிடிச்சதுமே என் மேல இருந்த அந்த ஒரு என்னவோ அவ்வளவு வெயிட்டா இருந்த மாதிரி இருந்தது. என் வீட்டு கேட்டை அப்படியே என்ன பிடிங்கி என்ன அவ்வளவு தூரத்துக்கு தள்ளிடுச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கால் உடஞ்சி மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சு. ஆனா அந்த கேட் இருக்கிறதுனால தான் அந்த ஆவியால என் வீட்டுக்குள்ள வர முடியல போல. கேட் அதிர்ற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு. ஏன் கேட்ல என்ன சக்தி இருக்கு? அது தெரிஞ்ச நான் ஏன் இங்க வர்றேன்? தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். 8 வருஷம் அது கேட் வச்சு இன்ன வரைக்கும் அது மாதிரி எதுவும் இல்லை. என்ன ஒரு மாதிரி இருந்து இந்த கையில வச்சேன். நல்ல சவுண்ட் வந்துச்சு. என்ன அப்படி இன்னொரு கை வைக்கும்போது அப்படி தூக்கி அவ்வளவு தூரம் போட்டுருச்சு. என்ன நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கேட்டு ஆலை பிளாக் கல்லு அப்படி ஃபுல்லா இதாயிட்டேன். கேட்டு செவுரு எல்லாம் உடைஞ்சு வந்துருச்சா? என் மேல நான் ஆளே தெரியலையாம்மா. ஃபுல்லா நாங்களா உடைஞ்சிருச்சு. உண்மையிலே பேய் கதையா இருக்கு. அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். செவுரு கேட்டு எல்லாம் பாஞ்சு உடைஞ்சு விழுந்து எப்படி விழுவும்? கேட் இன்னும் வைக்கலாம், அப்படியே தான் இருக்கு உடைஞ்சது. உண்மையிலே பேய் கதையா தான் இருக்குது. உண்மையா சொல்ல தானே நான் வந்தேன். நீ சொல்றத நம்புறது எப்படி? சாட்சி யாரு? ஓகே, எய்தாப்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு யாருக்கு தோணுது? ஆனா இவங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ லாரன்ஸும் சுந்தர் சி சாரும் படம் எடுக்கிறாங்கல்ல. என்ன படம்? சேம் பப்பி சேம். அடுத்த பாட்டுக்கு இவங்க போனாங்கன்னா, இவங்க கிட்ட கதை கேட்டாங்கன்னா அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆகும். ரொம்ப நன்றி. அந்த மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்டணம் வந்தா என்ன அர்த்தம்? உங்க மாதிரியே 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசணும் தான். பேய் வருது அங்கெல்லாம் போவாதுன்னு சொன்னா கூட்டு நான் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் விரட்டுறேன்னு சொன்னாலும் தான் நானும். எனக்கு நடந்ததுனால உண்மையை நான் சொல்ல வந்திருக்கேன். தெரிந்தது தெரியாதது அனைத்தும் அறிவோம். ஆனா ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ அவங்களுக்கு கால் உண்மையிலே உடஞ்சிருக்கனால காலை ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயோ, கால் உடைஞ்சிருக்கு. அது ஏதாவது சிச்சுவேஷன்ல நடந்திருக்கலாம். கேட் அவங்க இழுத்து அதுல ஏதாவது ப்ரோக் ஆகி விழுந்திருக்கலாம். ஆனா கால் உடைஞ்சதுக்கு காரணம் அமானுஷங்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா பைத்தியம் பிடிச்ச நாயே. எப்படி நான் நிக்கும் போது போய் கேட் விழுந்தா சட்டுன்னு இப்படி விழும். அங்க போய் எப்படி விழும்? அவ்வளவு தூரம். இப்ப கேட்ல இருந்து எத்தனை அடி தள்ளி போய் விழுந்திருப்பீங்க? கேள்வி கேட்கறது ஈஸி. ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. கேட் பக்கத்துல நின்று நான் அங்க போய் அங்க அவ்வளவு தூரம் விழுந்துட்டு இருக்கேன். இங்க இருந்து 4 அடி தள்ளி போய் விழுந்தீங்களா? அங்க இருந்து கேட் உங்க மேல விழுந்து கிடந்துச்சு. அங்க விழுந்திருக்கு. அந்த காம்பவுண்ட் கல்ல உங்க மேல கல்லு கிடந்துச்சு. ஃபுல்லா என் மேல இருந்திருக்கு. அனுச்சாமே நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பெட்டி இழத்தாப்பா அந்த காதுல தாங்க. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கனல்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். அசால்ட் ஆறுமுகம் அடுத்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டான்டா.